رب اشرح لي صدري ويسر لي عمري واحلل عقدة من لساني يفقهوا قول ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு குர்பானி மற்றும் இந்த குர்பானி சம்பந்தமான கேள்விகள், அதிகமான கேள்விகளுக்குரிய பதில்கள் இன்ஷா அல்லாஹ். இது எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சு, யார் இடத்துல இருந்து வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, என்னென்ன பண்ணணும், இதுக்கு என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணக்கூடாது, இத பத்தி ஃபுல்லா தெளிவா இன்ஷா அல்லாஹ் பேச போறோம். சோ சிஸ்டர், டைம் போயிட்டே இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு குர்ஆன் வசனத்தோட ஆரம்பிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். وَإِذِ ابْتَلَى إِبْرَاهِيمَ رَبُّهُ بِكَلِمَاتٍ فَأَتَمَّهُنَّ قَالَ إِنِّي جَاعِلُكَ لِلنَّاسِ إِمَامًا وَقَالَ وَمِن ذُرِّيَّتِي قَالَ لَا يَنَالُ عَهْدِ الظَّالِمِينَ. அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னும் இப்ராஹிமை அவருடைய இரட்சகன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்த சமயத்தில் அவற்றை அவர் நிறைவு செய்தார் என்பதையும் நினைவு கூறுங்கள். நிச்சயமாக மனிதர்களுக்கு நாம் உம்மை தலைவராக ஆக்கினோம் என்று அல்லாஹ் அவன் கூறினான். அதற்கு இப்ராஹிம், என்னுடைய சந்ததியிலிருந்தும் தலைவர்களை ஆக்குவாயாக என கேட்டார். அதற்கு அவர்களில் அநியாயக்காரர்களை என்னுடைய இவ்வாக்குறுதி சேராது அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சோ இது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஈதுல் அதா எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, இது இந்த பேரே தெரியும், தியாக திருநாள். தியாகத்தை போற்றுறதுக்காக, நினைவு கூறுறதுக்காக, அதை நினைவு கூறுங்க அப்படின்னு அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகத்தை நீங்க நினைவு கூறுங்க அப்படின்னு நமக்கு கட்டளையிட்டு இருக்கான். அதுக்காக தான் இந்த தினம். இந்த தினம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துல் ஹஜ் தான் மாதங்களிலே சிறந்த மாதம். 4 மாதங்கள்ல போர் செய்யக்கூடாது. அந்த 4 மாதங்கள்ல முக்கியமான புனிதமிக்க மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துல்ஹஜ். அந்த துல்ஹஜ்லயும் புனிதமிக்க நாட்கள் இந்த முதல் 10 நாட்கள். இது ஏன் அவ்வளவு புனிதமானது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 10 நாட்கள்ல நம்மளால 5 கடமைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த 5 கடமைகள். நம்மளால கலிமாவை அதிகமா ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம கலிமாவோட இந்த நாட்கள்ல இருக்கலாம் சொல்லலாம். தொழுகையை நிறைவேற்ற முடியும், ஜக்காத்தை கொடுக்க முடியும், நம்ம ஹஜ்ஜை செய்ய முடியும், நோன்பு நோக்க முடியும். சோ எல்லா கடமைகளையும் நம்ம இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்ல நம்ம செய்ய முடியும். அதனால இது ரொம்ப ரொம்ப புனிதமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த 10 நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் நேசிப்பது போல வேற எந்த நாட்களையும் நம்ம செய்யறத அவ்வளவு அல்லாஹ் நேசிக்கிறது இல்ல. அந்த அளவு அதிகமா நம்ம என்ன செஞ்சாலும் இந்த 10 நாட்கள்ல அல்லாஹ் நேசிக்கிறான். சோ இந்த 10 நாளுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 10 நாள்ல எதை நினைவு கூறணும், யாருக்காக நினைவு கூறணும், இதுல இருந்து நம்ம பெறக்கூடிய பாடங்கள் என்ன, இதுல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்றத மட்டும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். நம்ம ஸ்டார்ட் வித் அதே போல இன்னொரு விஷயமும் இருக்குல்ல சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ். இரவுகள்ல சிறந்த இரவுன்றது ரமதானுடைய கடைசி 10 இரவு. பகல்கள்ல சிறந்த, அதாவது ஒரு நாள்ல சிறந்த நாள்னு சொல்றது இந்த துல்ஹஜ் மாதத்துடைய அந்த 10 நாட்கள் தான். இந்த 10 நாட்கள் பத்தி அப்படின்னு அல்லாஹ் சத்தியம் செய்யறான். அப்ப அந்த 10 நாட்கள் எவ்வளவு முக்கியமானதா இருக்க முடியும். அதுவும் ரமதானுடைய 10 நாட்களை விட சிறந்தது. நம்மள பெரும்பாலான மக்களுக்கு இது தெரியறதே இல்ல. நம்ம ரமதானுடைய கடைசி 10ல அதிகமா இபாதத் செய்யறோம், நைட்டு ஃபுல்லா இருந்து தொழுகிறோம், லைலத்துல் கத்ர் அப்படின்றதுக்காக நம்ம நிறைய இபாதத் செய்யறோம். ஆனா அதை விட சிறந்த 10 நாட்கள் இந்த 10 நாட்கள்ல நம்ம அதிகமா அமல் செய்யறது. நம்ம சாதாரண நாட்கள் மாதிரியே நம்ம போயிட்டே இருக்கு. ஹஜ் செய்யக்கூடியவங்க மட்டும் அதை ஹஜ் செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இது புனிதமானது அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா இந்த 10 நாட்களுமே ரொம்ப ரொம்ப பிளஸ்டான டேட்ஸ். அந்த டேஸ் அல்ஹம்துலில்லாஹ் ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம். சோ நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 9th and 10th 2 நாள் தான். அந்த 9th and 10th வருடத்திலே வருஷத்திலே இந்த 2 நாள் ரொம்ப 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 ப்ரீசியஸான நாள். அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. சோ நம்மளோட நோக்கம், இந்த லைவோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, இந்த 2 நாள்ல நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நம்ம மைண்ட்ல எடுத்துட்டு போனோம் அப்படின்றதா இந்த லைவோட நோக்கமா இருக்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, அதுக்குதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேக்குறாங்க சஹாபாக்கள், நபி கேக்குறாங்க, இந்த நாட்கள் விட சிறந்த நாட்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னே, இந்த நாட்கள்ல செய்யக்கூடிய அமல்களை விட சிறந்த அமல்கள் எதுவுமே இல்ல, அல்லாஹ் முதல் வானத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அது போக என்னன்னா, இந்த நாட்களை பத்தி கேட்கும்போது சஹாபாக்கள் கேக்குறாங்க, ஜிஹாத் செய்யறதை விட சிறந்ததா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. யார் ஒருத்தவங்க
ஜிஹாதுல தன்னோட உயிரையும் பொருட்களையும் இழந்தார்களோ, அந்த ரெண்டை இழந்தவர்கள் செஞ்ச அமல்களை விட இது கொஞ்சம் குறைவு. அப்போ அந்த அளவுக்கு இந்த அமல்கள் வந்து ஒரு சிறந்ததாகவும் முக்கியமானதாகவும் ரசூலுல்லாஹ் காலத்துல கருதப்பட்டுச்சு. முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த 10 நாட்கள். இந்த 10 நாட்கள்ல நம்ம அந்த அளவு அமல் செஞ்சிருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம செய்ய கூட இந்த 2 நாள்ல நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண மக்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இதுல நினைவு கூற வேண்டியது என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம். இப்ராஹிம் நம்ம பொதுவா நமக்கு என்ன தெரியும்னா, பக்ரீத் ஈத் எதுக்காக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகனை அறுக்க போனாங்க, அதுக்கு பதிலா அல்லாஹ் வந்து ஒரு ஆடை குர்பானி கொடுக்கும்படி அல்லாஹ் வந்து ஏவுனா அப்படின்றது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் சொல்றான், உங்களை இமாமாக தலைவராக ஆக்கணும். இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும், இந்த மக்கள் சமூகத்துக்கே தலைவரா ஒரு வழிகாட்டியாக இப்ராஹிமுடைய மார்க்கத்தை விட அழகிய மார்க்கத்தை பின்பற்றுபவர் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்போ ரொம்ப அழகான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவு அல்லாஹ் போடுறான், கலீலுல்லான்னு சொல்றான் அப்படின்னா அவங்களோட லைஃப நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த லைஃப்ல இருந்து நம்ம ஒரு லெசனை எடுத்துக்கணும். அதுக்காக தான் இந்த வருஷம் வந்து நமக்கு ஒரு பாடமா அல்லாஹ் வச்சிருக்காங்க. தவிர செலிப்ரேஷன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்துல இருங்கன்னு. ரசூலுல்லாஹ் தான் கடைசி வந்து நபி. ஆனா அவங்களுக்கு யார சொன்னான்னா, அல்லாஹ் வந்து யார சொன்னான்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னான். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அந்த அளவு சோதனைகளை அவ்வளவு கொடுத்தான். அந்த மாதிரி ஒரு சோதனை வேற எந்த மக்களுக்குமே அல்லாஹ் கொடுக்கவே இல்லை, வேற எந்த மக்களுக்கும் கொடுத்ததாகவும் சொல்லவே இல்லை. எல்லா நபிமார்களுக்குமே சோதனை அதிகமா வரும். ஆனா அதை விட அதிகமா கொடுத்தது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆனாங்க அப்படின்றதையும் அல்லாஹ் மென்ஷன் பண்றான். அல்லாஹ் கொடுத்த அத்தனை சோதனைகளையும் அவங்க வெற்றி பெற்றாங்க. அதனாலதான் அவங்களை தலைவராக்குன, அதனாலதான் அவங்களுடைய மார்க்கம் சிறந்த மார்க்கம் அப்படின்றது. சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட குழந்தை பருவத்திலே அவங்க 15 அந்த இளமை காலம் வந்தப்பயே வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இப்ப இவங்க எல்லாரும் வழிபடுறாங்களே, இந்த இறைவன் வந்து உண்மையான இறைவனா, யார் உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வரும்னா, நம்ம யோசிக்கும் போதுதான் அல்லாஹ் ஒரு கைடன்ஸே கொடுப்பாங்க. நம்ம அல்லாஹ்வுடைய கைடன்ஸ் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம அதற்கேற்ற மாதிரி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும், நம்ம அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்கணும். சோ அந்த குழந்தை பருவத்திலேயே அவங்களுடைய தந்தையை அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் ஒருவன் இருக்கான், நீங்க வந்து இந்த சிலையை வணங்காதீங்க அப்படின்னு. அவங்களுடைய பெற்ற தந்தைய வந்து மார்க்கத்துக்காக எதிர்க்கிறாங்க. எதிர்க்கும் போது கூட எப்படி ரொம்ப கண்ணியமான பணிவான முறையில, யாபதி நீங்க அல்லாஹ்வை பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து என்ன லெசன் எடுத்துக்கணும்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச ஃபர்ஸ்ட் விஷயம் தன்னுடைய குடும்பத்திலிருந்து எத்தி வைக்கிறது. ஒரு நமக்கு கிடைச்ச கைடன்ஸ், அல்லாஹ் நமக்கு கொடுத்த நேர்வழிய நம்மளோட குடும்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது. குடும்பத்துல ஸ்டார்ட் பண்றதா ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வெளியே போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவோம், ஆனா குடும்பத்துல இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. சோ ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ம எல்லா தூதர்களையும் எடுத்துக்கிட்டோம்னாலும் அவங்க குடும்பத்தில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ அந்த குடும்பத்தில இருந்து நம்ம இன்ஷால்லா ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்மளும் நேரான வழியில இருக்கணும், நம்மளும் நேரான வழியை தேடணும். தேடி நேரான வழியில இருந்து நம்மளோட குடும்பத்தினர்களுக்கும் அதை வந்து இன்ஷால்லா எடுத்துரைக்கணும். கேட்க மாட்டாங்க அவங்க, நாங்க சொல்றது கேட்க மாட்டாங்க அப்படின்ற நிலை ஒண்ணு இல்லவே இல்லை. நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம சொல்றது அல்லாஹ் கடமையா வச்சிருக்கோம். நம்மளுடைய குடும்பத்தினர் நரக நெருப்புல விழுகிறது வந்து நம்ம விரும்புவோமா? நவுதுபில்லாஹ். அத ஒரு நிமிஷம் கூட நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். அப்போ அந்த அளவு நம்ம இந்த உலகத்துல அவங்களுக்காக அவங்களுக்கு எடுத்துரைக்கிறது, அல்லாஹ்வுடைய நேர்வழியின் பக்கம் அவங்களுக்கு கொண்டு வர்றது, அது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் செய்யணும். சோ ஃபர்ஸ்ட் லெசன் அதுதான். ரெண்டாவது, அவங்க வளரும் போது அதுக்கப்புறம் அல்லாஹ்வை வழிபடணும் அப்படிங்கும் போது அந்த நாட்டு மன்னர் என்ன பண்ணா, இவங்களுக்கு நெருப்புல போடுங்க அப்படின்னு. நெருப்புல தூக்கி எரியும் போது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ஹஸ்பி அல்லாஹ் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், எனக்கு போதுமானவன் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வந்து நெருப்புல போடுற அளவு சோதனை வருமானா? வரும். நமக்கு அது பெருசா இருக்கும், அந்த அளவு சோதனையா இருக்கும் நமக்கு. அந்த சோதனை அப்ப கூட நம்ம என்ன பண்ணணும்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். இந்த லெசனை அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் அவங்க திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் பல ஆண்டு காலங்கள் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்போ இந்த குழந்தையின்மை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டாபிக்ல, அசால்ட்டா நம்ம சொல்லிட முடியாது பல வருஷம் குழந்தை இல்லை அப்படின்னு.
இன்னைக்கெல்லாம் 1 வருஷம் குழந்தைல அது கல்யாணம் ஒரு ஆனோடனே நம்ம நபிக்கு குழந்தை இல்ல அப்படின்னா அவங்கள யாருமே ஃபாலோ பண்ணவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கே வந்து நீங்க ஒரு மார்க்கத்தை சொல்றீங்க, உங்களுக்கே இல்ல, நீங்க தொழுது துவா கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியதாதான் இருந்திருக்கும் அந்த டைம்ல. அப்போ அதுக்கப்புறம் அவ்வளவு காலத்துக்கு அப்புறமா ஒரு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்தான். அந்த குழந்தைய என்ன கட்டளை இடுறாங்களா, பாலைவனத்துல விட்டுட்டு வராங்க. நமக்கு அந்த மாதிரி கட்டளை இருக்கா? பெற்ற குழந்தைய கொண்டு போய் வேற நாட்டுல விட்டுட்டு வரணும்னு அந்த கட்டளை இருந்திருந்தா நம்ம கேட்டிருப்போமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா அல்லாஹ் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக அவங்க அதை செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் மேல அவங்க வந்து கெட்டெண்ணம் கொள்ளல. என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறான், எனக்கு இவ்வளவு கொடூரமான சோதனை சொல்லவே இல்லை. அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அதனால எனக்கு சோதனை கொடுக்குறான் அப்படின்னு அந்த சோதனைகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதுக்கப்புறமா அந்த குழந்தையும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வராங்க. சோ இதுக்கப்புறமா அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு கனவு, அறுத்து பலியிடுவதா. எந்த தாயால எந்த ஒரு தகப்பனால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சரி ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அல்லாஹ்வுக்காக. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்டார்ட் பண்ணது அவங்களோட அக்கா கிட்ட இருந்து, அவங்களோட ஃபாதர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க. எங்க வந்து முடிக்கிறாங்க? அவங்களுடைய மகன் கிட்ட இருந்து. சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னோட குடும்பத்தை சுத்தியே அவங்களுக்கு சோதனை வரும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய குடும்பத்துல இருந்து தான் நம்ம கைடன்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம குடும்பத்துல இருந்து தான் மாற்றத்தை உருவாக்கணும். அந்த சோதனையும் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்துதான் வரும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இந்த எல்லா விஷயத்திலயும் அவங்க என்ன ஒரே ஒரு மோட்டிவ் தான் அவங்களுக்கு, ஒரே ஒரு எண்ணம் தான். அல்லாஹ் சொல்லிட்டானா அதை அப்படியே நான் நிறைவேற்றணும். அதனாலதான் ஹலீலுல்லா எனக்காக என்ன செஞ்ச அப்படின்றத அல்லாஹ் பாக்குறேன். அல்லாஹ்விற்காக இப்ப நம்ம வந்து தொழுகிறோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடக்கூடாது. நம்ம வந்து ஜக்காத் கொடுக்குறோம்னா நம்ம வந்து அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கா, அதை செஞ்சோம்னா சொர்க்கத்துக்கு போவோம், இல்லைன்னா நரகத்தை தண்டிச்சிடும். எல்லாமே நமக்காக தான் செய்யறோமே தவிர அல்லாஹ்விற்காக என்ன செஞ்சிடும், அல்லாஹ்வுடைய முகத்துக்காக அல்லாஹ்வுடைய நேசத்துக்காக என்ன செஞ்சோம். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் என்ன கட்டளை கொடுத்தாலும் அதை செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. சோ அந்த நேசத்தை அல்லாஹ் வந்து விரும்புறான். அல்லாஹும் நம்மளை நேசிக்கிறான், நம்மளையும் அந்த நேசத்தை கொடுக்க சொல்லும். சோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அவ்வளவு பெரிய தியாகத்தை நினைவு கூறுவதற்கான நாள். அது மட்டும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமா இந்த தியாகத்தை செஞ்சாங்க அப்படின்னா துல்ஹிஜ்ஜாவோட அந்த 10 நாட்கள் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச தியாகம். அப்போ இந்த ஹஜ்ஜுக்காக இந்த உம்ரா முதல் முறை ஹஜ் செய்யும் போது எவ்வளவு தியாகத்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அகல் போருக்கு அடுத்த 3-4 மாதங்களிலே இந்த ஹஜ் செய்யும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுதான் வந்தது. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு கனவு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் கனவுதான் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவின் மூலமா தான் அல்லாஹ் வந்து கொடுத்தான். கொடுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் அகல் போர்ல அங்க மக்கால இருக்க மக்கள் எல்லாம் தோத்துட்டு போறாங்க. அகல் போர்ல மதினாவை தீண்ட முடியல அப்படின்ற கோவத்துல இருக்காங்க எல்லாரும். அவங்க கையில கிடைச்சா கொன்றலாம் அப்படின்ற அளவுக்கு கோவத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாருமே போர் தொடுக்காம வெறும் நம்ம வந்து ஹஜ் செய்யறதுக்காக, அதாவது காபாவை சுற்றி வர்றதுக்காக உம்ராவுக்காக போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து சஹாபாக்களோட நிலையை யோசிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நிலை எப்படி இருந்தது, அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு பரவாயில்ல உயிர் போனா கூட பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவு கண்டுட்டாங்க, அதை நாங்க நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக போனாங்க. அப்ப ஹுதைபியா உடன்படிக்கை நடந்தது. அப்பவும் அவங்களால அதை நிறைவேற்ற முடியல. அப்போ இவ்ளோ கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் இந்த ஹஜ் இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா கொண்டாடிட்டு இருக்கோம், செலிப்ரேட் பண்றோம். ஹஜ்ஜுக்கு அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு வரோம். இவ்வளவு கூட்டம், 25 லட்சத்துக்கு மேல அங்க மக்கள் இருக்காங்க. அவ்வளவு கூட்டத்தையும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். சோ அது வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த தியாகம் எல்லாத்தையுமே நம்ம நினைவு கூறணும். அந்த தியாகத்துல இருந்து நம்ம என்ன படிப்புன்னு எடுத்துக்கணும்னா, அல்லாஹ் எனக்கு முன்னாடி வரும்போது நான் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரணும், அந்த தியாகத்தை நான் செய்யணும். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஹராம விட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எவ்வளவு பெரிய விஷயங்கள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் செஞ்சாங்க, நம்ம நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து என்ன தியாகங்களை செய்யணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும். அந்த பாடத்தை கற்பிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருடமும் இந்த நாள் வருது. அந்த பாடத்தை நம்ம அங்க இருந்து எடுத்துக்காம இந்த நாளை கிராஸ் பண்ணி போறோம்னா அது வேஸ்ட். இந்த பாடத்தை நம்ம கத்துக்கணும் கண்டிப்பா. அப்போ இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம கத்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சோ இந்த 10 நாட்கள்ல ரொம்ப 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 புனிதமான நாள் இந்த அரஃபாவுடைய நோன்பு. சோ அதை பத்தி சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம பாரிக் அலைஹி. அதாவது முக்கியமான சிறந்த நோன்புகள் அதாவது
துல்ஹஜ் மாசத்துல 1 to 9 இந்த நாட்கள்ல நம்ம எப்ப வேணா நோன்பு வைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதுல வந்து 9 நாட்கள் தான் வைக்கணும் அப்படின்றது ரசூலுல்லாஹ் வந்து சொன்ன சட்டம். 10வது நாள்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னா நம்ம பெருநாள் கொண்டாடிடுவோம். இதுதான் வந்து சட்டமாகவே கருதப்படுது. 10வது நாள் நோன்பு வைக்கவே கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த நாள் வந்து நம்ம வந்து ஈதுடைய நாள். அதனால இப்போ நமக்கு எப்படின்னா இல்ல 10 நாள் நோன்பு வைக்கணுமா அந்த டவுட் இருக்கு. அதை இன்ஷால்லா கிளியர் பண்ணி. ரசூலுல்லாஹி வந்து சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய ஹதீஸ்ல வருது 9 நாளுமே நோன்பு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் வருது. சோ 9 நாள்ல நான் நோன்பு வைக்காம பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. சோ 9 நாளும் நோன்பு வைக்கலாம். அது வந்து ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டி தந்த வழிமுறை. ஆனா இது வந்து வாஜிபா, அதாவது கட்டாயமா நான் 9 நாள் நோன்பு வைக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த 9 நாட்கள்ல உங்களால முடிஞ்ச வரைக்கும் நோன்பு வைக்கலாம். ஆனா 9வது நாள் வைக்கிறதுன்றது ரொம்ப சிறப்புக்குரியதாகவும் அரஃபாவுடைய நாள்ல வைக்கிற நோன்புக்கு அல்லாஹ் வந்து உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. அதனால இன்ஷா அல்லாஹ் நமக்கு இப்ப வந்து அரஃபாவுடைய நாள்னா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு வைப்போம். திங்கக்கிழமை வந்து நம்ம பெருநாள் கொண்டாடுற மாதிரி இருக்குமே இன்ஷா அல்லாஹ். இந்த அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு ஒரே ஒரு நோன்பு, ஒரு நாள் வைக்கிற நோன்புக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முந்தைய வருட பாவங்கள் முழுக்கவும் இனி வர்ற வருடத்துடைய பாவம் முழுக்கவும் 2 வருஷத்தோட பாவத்தை மன்னிக்கலாம் அல்லாஹ். சிறு குறு பாவங்கள் எல்லாத்தையும். இப்ப நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்றோம், பாவங்களை மன்னிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தொழுகையிலையும் துவாவிலையும் நம்ம மன்றாடுறோம். அப்ப இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து இன்ஷால்லா மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த ஒரு நாளுடைய நோன்பு 2 வருட பாவங்களை மன்னிக்குதுன்னா அதை கண்டிப்பா நம்ம இன்ஷால்லா செய்யணும். அந்த நோன்பு வச்சுட்டு நம்ம வந்து எப்பவும் போல டிவி பார்த்துட்டு நார்மல் லைஃப்ல இல்லாம அந்த நோன்புல அதிகமா இஸ்திக்ஃபார் ஓதணும், அதிகமா பாவம் கேட்கணும், அல்லாஹ்வை புகழ்ந்துகிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒரு நோன்பு நாளைக்கு இன்னைக்கு நைட் வந்து யாருமே இத லைவ் பாக்குறவங்க இன்ஷா அல்லாஹ் லைவ் போய் சேர்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றது என்னன்னா, யாருமே இந்த நோன்பை மிஸ் பண்ணிடாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாளுக்கான சிறப்பா நம்ம கொடுத்துருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அது செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நோன்புக்கு அப்புறமா பெருநாள் குர்பானியை பத்தி இன்ஷா அல்லாஹ் பேச. இதுல நம்ம கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு இல்லையா, அத ஒரு தொகுப்பா நம்ம வச்சிருக்கிறோம். அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இன்ஷால்லா ஆன்சர் பண்ணுவோம். யாருக்காவது நாங்க சொல்றது புரியல, இல்ல குர்ஆன் வசனம் தெரியல, ஹதீஸ் வந்து நம்பர் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்ஷால்லா நீங்க சேட்ல போய் குர்பானி அப்படின்னு வந்து சேட் பண்ணீங்க அப்படின்னா, அல்ல எங்களுடைய பர்சனலான அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க குர்பானி அப்படின்னு சேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஷால்லா புக்காவே கிடைச்சிரும். எல்லாமே அதுல ஃபுல்லா டீடைல்ஸோட நம்பர்ஸோட உங்களுக்கு கிடைக்கும். எங்களோட பிரைவேட் அக்கௌண்ட் 2 பேர் அக்கௌண்ட், யார் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து குர்பானி அப்படின்னு நீங்க ஒரு மெசேஜ் பண்ணாலுமே இன்ஷால்லா நாங்க ப்ரொவைட் பண்றோம். நீங்க பார்த்து படிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம். குர்பானி யாருக்கு குர்பானி எதுக்கு கொடுக்கணும்னு நம்ம பார்த்தாச்சு. இப்ப வந்து யார் கொடுக்கணும், எங்க கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் யாரு கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஜக்காத் கொடுக்கறவங்களுக்கு தான் குர்பானி கடமை அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஜக்காத் கொடுக்கறவங்களுக்கு மட்டும்தான் குர்பானின்றது கடமை கிடையாது. ஃபர்ஸ்ட் விஷயம், யார்கிட்ட தன்னுடைய செலவுக்கு கொஞ்சம் அதிகமா, இப்ப வந்து நான் ஒரு மாசத்துக்கு இந்த செலவுன்னு எடுத்து வச்சிருக்கேன், அதை விட என்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை வச்சு நான் குர்பானிக்கு நான் ஒரு ஆடாவும் வாங்கி கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா நான் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, குர்பானி கொடுக்குறாங்க இல்லையா, கூட்டு குர்பானில ஒரு பங்கு எடுத்துக்கலாம். இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய சட்டம். இப்ப வந்து என்கிட்ட வந்து பொருளாதாரம் இருக்கு, நான் இப்ப கூட்டு குர்பானிக்கு நான் ஒரு மாடுக்கு நான் ஒரு பங்கு கொடுக்குறேன்னு வைங்க, 3500 ரூபாயோ இல்ல 4000 ரூபாயோ அந்த கணக்குக்குள்ள வருதுன்னா, என்னோட பொருளாதாரத்துல 4000 ரூபாய் நான் ஒரு மாசத்துல மிச்சப்படுத்தினேன், எனக்கு வந்து அதிகமாவே இருக்கு, ஈதுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமும் எனக்கு இருக்குன்னா அதை கொடுக்கறதுன்றது நம்ம மேல கடமை. அதாவது நான் இந்த லைஃப் உடைய சிச்சுவேஷனுக்காக சொல்றேன். இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நான் கடன் வாங்கி கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. எனக்கு வந்து ஈதுக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, நான் கடன் வாங்கிட்டு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஈதுடைய குர்பானி நம்ம கொடுக்கல, நம்ம கிட்ட வந்து காசு இல்ல, அதனால நம்ம கொடுக்கலன்னா நமக்கு வந்து ஜனாசா தொழுக வைப்பாங்க. ஆனா கடன் வாங்கிட்டு நம்ம மவுத் ஆயிட்டோம்னா கண்டிப்பா ஜனாசான்றது கூட கிடையாது. சோ கடனுன்ற ஒண்ண வந்து ரசூலுல்லாஹ் அனுமதிச்சு இருந்தாலுமே அதை வந்து
நம்ம அப்படி கொடுக்கணும்ன்ற அவசியத்துல அல்லாஹ் நம்மள எந்த நிர்பந்தத்திலுமே தள்ள மாட்டான். நீ இப்படிதான் செய்யணும், நீ இப்படிதான் வைக்கணும், எந்த நிர்பந்தமும் கிடையாது. கண்டிப்பா. அதனால அந்த கடன் வாங்கி கொடுக்கறதுன்றது, ஏதாவது இரவல் வாங்கிட்டு நான் கொடுக்குறேன்றது, அந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்ககிட்ட இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்க, ஒரு ஆடு கொடுங்க. இல்ல அப்படின்னா ஒரு கூட்டு குர்பானில பங்கு எடுத்துக்கங்க. இந்த 2 விஷயம்ன்றது ஒரு காமனான விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வீட்டுல இருக்கிறேன். எங்க வீடு வந்து கூட்டு குடும்பமாவே இருக்கு. இப்போ வந்து நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குடும்பத்துல வந்து ஒரே உணவை எல்லாருமே சாப்பிடுறாங்க. ஒரு வீட்டுல இப்போ ஒரு அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, இல்ல வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு அண்ணன் தம்பியும் ஒரே வீட்டுல அம்மா அத்தா கூட சேர்ந்து இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அப்படி இருந்தாங்க, ஒரே சாப்பாடுதான் சாப்பிடுறாங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரு ஆடு கொடுக்கறன்றது போதுமானது. இல்ல அப்படின்னா தனித்தனியான உணவுகளை சாப்பிடுறாங்க. ஆமா, இப்ப வந்து ஒரு அண்ணன் தனியா இருக்கிறாங்க, தம்பி வந்து அம்மா அத்தா கூட இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் தனித்தனி ஆடுகள் கொடுக்கணும். இதுதான் வந்து ஆட்டினுடைய சட்டம். அதே போல ஒரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா 7 பேர் பங்கு எடுத்துக்கலாம். அதே போல ஒரு ஒட்டகத்துக்கு 10 பேர் வந்து பங்கு எடுத்துக்கலாம். அதாவது அதிகபட்சமா 10 பேர் பங்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா 7 பேருன்றதுதான் சிறந்ததுன்னு நிறைய ஹதீஸ்கள்ல இருக்காது. சோ இந்த குர்பானியுடைய சட்டங்கள்ல இதுதான் பொதுவான சட்டம். ஆனா ஆட்டுக்கு 7 பேர் பங்கு கொடுக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு. இப்போ இதை வந்து யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னா, 3 பங்கா போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பங்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு, 2வது வந்து உங்க உறவினர்களுக்கு, 3வது வந்து ஏழைகளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து அறிஞர்களுடைய கருத்து தான். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க உங்க வீட்டு அளவுக்கு ஒரு ஆடு வாங்கி அறுக்குறீங்கன்னா அந்த வந்து நீங்களே முழுசா பயன்படுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. இதுவே வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கஷ்டப்படுறாங்க, நான் வந்து அந்த ஆட்டுல இருந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு ரிலேட்டிவ் கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், தாராளமா மொத்த கறியை கொடுக்கணும்னா கூட கொடுத்துக்கலாம். இல்ல நான் வந்து வறுமையில இருக்கிறவங்களை பாக்குறேன், அவங்கள படுற கஷ்டத்தை விட நான் படுறது கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைச்சா அதுல இருந்து ஒரு சின்ன பங்கு எடுத்துட்டு வறுமையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். சோ இந்த 3மே அனுமதிக்கப்பட்ட விஷயம். இந்த 3 விஷயத்திலையும் நம்ம செய்யறதுன்றது நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்ததுதான். இது எத்தனை நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா 3 நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நபிசல்லாஹு காலத்துல ஃபர்ஸ்ட் ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க ரசூல்லா. எதுக்காக அப்படின்னா, மதீனாவுக்கு வரும்போது மக்கள்லாம் வந்து ஹிஜ்ரத் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல வந்து இறைச்சி எல்லாம் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு, மக்கள் அதிகமா இருந்தாங்க. சோ 3 நாளைக்கு மேல நீங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் சட்டம் மாற்றாங்க. ஏன்னா மதீனாவாசிகள் வந்து அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வசதி ஆக ஆரம்பிச்சாங்க, எல்லார் இடத்துலயும் பணம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா, சரி நீங்க எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவையான இறைச்சிகளை நீங்க எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது போக இந்த ஆடு மாடு ஒட்டகத்துடைய வயசு என்னவா இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்த விஷயத்துல முசன்னான்னு சொல்லப்படுது. முசன்னானா என்னன்னா 2 வயது பூர்த்தியானது அப்படின்னு சொல்லி கருத்து. 2 வயது பூர்த்தியான ஆடு, 2 வயது பூர்த்தியான மாடு. ஆனா ஒட்டகத்துக்கு மட்டும் 5 வயது இருக்கணும் அப்படின்றது அதிகமான ஹதீஸ்கள்ல வரக்கூடிய சட்டம். இது போக ஜத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணும் இருக்கு. அது என்னன்னா 6 மாதம் அல்லது 1 வருடம் நிரம்பிய ஆடு. இது எப்ப கொடுக்கலாம்னா, என்கிட்ட வந்து பொருளாதாரம் இருக்கு, ஆனா வந்து என்னோட ஆடுகள் இவ்வளவுதான் இந்த வயசுலதான் இருக்குன்னா தாராளமா நம்ம கொடுக்கலாம், இந்த ஆடுகளை கொடுக்கலாம். அதே போல குர்பானிக்கு லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டா, குர்பானிக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது. எவ்வளவு ஆடுகள் வேணா கொடுக்கலாம், எவ்வளவு ஒட்டகங்கள் வேணா கொடுக்கலாம். இதுதான் இந்த குர்பானியோட பேசிக்கான சட்டம். சரி, அதுக்கப்புறம் குர்பானியோட விலங்குகள் எப்படி இருக்கும்னா, கொம்பு உடைஞ்சு இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து வெளியில பார்த்தாலே தெரியுது அது ஒரு நொண்டி ஆடு, அது வந்து ஒரு ஊனமா இருக்கு, அதுக்கு வந்து நோய் வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலான ஹதீஸ்கள் வந்து 2 வருடம் பூர்த்தி செஞ்சிருக்கணும்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து 1 வருடம் பூர்த்தி செஞ்சதும் இன்னொரு ஹதீஸும் இருக்கு. சோ 2மே ஆகுமானதுதான். 2 வருடம் பூர்த்தி செய்ததையும் நம்ம கொடுக்கலாம், 1 வருடம் பூர்த்தி செய்ததையும் நம்ம கொடுக்கலாம். 2மே வந்து ஆகமாக்கப்பட்டதுதான். அதுக்கு கீழே இருக்கிறத கொடுக்க கூடாது. அதே போல பெண் ஆடை கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. பெண் குட்டிகளை கொடுக்கலாமா, அந்த குட்டி ஆடுகளை கொடுக்கலாமா அப்படின்னா
பெண் ஆடுகள் ஆண் ஆடுகள்ன்றது மாமிசத்துல வந்து வித்தியாசம் இல்லைன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. சோ வந்து நம்ம ரெண்டு ஆடுமே எது வேணா எல்லா ஆமா உணவுகளையும் அதான் நம்ம சொல்ல கொடுக்கலாம். அது கருவுற்ற நிலையில கொடுக்கலாமான்னு கேட்டா அது கருவுற்று இருந்துச்சுன்னா பெரும்பாலான அரபுகள் அதை கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை என்கிட்ட இல்லவே இல்ல இதுதான் இருக்குன்னா கொடுக்கலாம், அப்பயும் தப்பு கிடையாது. ஆனா ஒரு பால் ஊட்டக்கூடிய ஆட்டை தான் நம்ம கொடுக்க கூடாது. அது வந்து அதை குறித்து எச்சரிக்கை செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா அது ஒரு தாய் ஆயிடுச்சு, அந்த டைம்ல ஒரு குட்டி அதுக்குன்னு இருக்கும்போது அதை கொடுக்க கூடாது. அப்போ வந்து எச்சரிக்கை செஞ்சாங்க. மித்தபடி ஆண் பெண்ணு இதுல எல்லாம் வித்தியாசம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா 2 கொம்புகள் கொண்ட கருப்பு வெள்ளை செம்மறி ஆடுகளை தான் கொடுத்தாங்க. வெள்ளை ஆடுகளை தான் கொடுத்தாங்க. சாரி, செம்மறி ஆடுகளை தான் கொடுத்தாங்க. கருப்பு வெள்ளை கொண்ட நிறத்துல அது இருந்துச்சு. ஆமா, இப்படிதான் இந்ததுடைய சட்டங்கள் இருக்கு. அது போல வெளியே தெளிவா தெரியுது அதுக்கு எது. ஆடுகள்னா எதுனாலும் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். செம்மறி தான் கொடுக்கணுமான்னு சிலர் கொஸ்டின் கேட்டாங்க. ஆடுகள் இருக்கிறதுனால நமக்கு செம்மறி ஆடு கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இல்ல வெள்ளை ஆடுதான் கொடுக்க முடியும், அதையும் கொடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அத தெளிவாக தெரியிற நோய் இல்லாம அதுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கலாம். ஒருவேளை நம்ம வாங்கிட்டோம், அதுக்கு வந்து ஒரு சின்ன புண்ணு இருக்கு, ஏதாவது சின்னதா இருக்குன்னா அப்போ வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அச்சோ சின்னதா புண்ணு இருக்கே நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நினைக்கவே தேவையில்லை. தெளிவா வெளியே பார்த்தோன்னே தெரியுது அந்த ஆடு வந்து குருடா இருக்குன்னு தெரியுது, அந்த ஆடு நொண்டியா இருக்குன்னு தெரியுது, அதுக்கு வந்து புண்ணு இருக்கு, அடிபட்டு இருக்குன்னு தெரியுது, கொம்பு வந்து உடைஞ்சிருக்கு, உள்ள வரைக்கும் உடைஞ்சிருக்கு. வெளியில வந்து அது அந்த திமில்ல வந்து இது பட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உள்ள வரைக்கும் உடைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த ஆடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடாது. மித்தபடி அதுக்கு சின்னதா ஏதோ ஒரு இருக்கு அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல உடல் கால்கள் மெலிந்த ஆடுகளையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே குர்பானியினுடைய ரொம்ப மெலிந்த ஆடுகளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குர்பானியோடைய சட்டங்களும் சொல்லியாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் அறுக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயங்கள், நான் அறுக்க போறேன்னா என்னென்ன சொல்லணும் அப்படின்றது நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான கேள்வியா இருக்கு. அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி அறுத்துட்டா அதை திரும்பி அந்த ஆடு வந்து குர்பானியே கிடையாதுன்னு ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி யார் வந்து குர்பானி குடுக்குறாங்களோ அது வந்து குர்பானிலே சேராதுன்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். அது உங்களுக்கானதுன்னு சொல்லிட்டாங்க. சோ தொழுகைக்கு முன்னாடி அறுக்கவே கூடாது. எந்த ஒரு ஆட்டையும் சரி, மாட்டையும் சரி, ஒட்டகத்தையும் சரி தொழுகைக்கு முன்னாடி கிடையாது. ரசூலுல்லாஹ் வந்து இத தடையும் செஞ்சுட்டாங்க. இப்ப தொழுகைக்கு அப்புறம் வந்து அறுக்க போறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் பாத்தீங்கன்னா முசல்லாலதான் அறுத்தாங்க. ஏன்னா அப்படி அறுக்கும்போது ஏழைகளுக்கு எல்லாம் தெரியும் இன்னாருடைய ஆடு அறுக்குறாங்க, நம்ம போய் ஒரு பங்கு கேட்டோம்னா தருவாங்கன்னு தெரியும். சோ அவங்க முசல்லால அறுத்தாங்க. இப்ப நான் வந்து நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, நம்மளால வீட்டுல கூட அறுக்க முடியாதே, நம்மளால பொது இடத்துல அறுக்க முடியாதே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறாங்க. அது ஒருவேளை தப்பா இருக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க வந்து பார்த்து நீங்க பாக்குற நிலைமையில அறுக்கிறதுன்றது வந்து ஒரு சரியான விஷயம். அது போக நம்மளே இல்ல வந்து வேற யாருக்கையாவது அறுக்க, அதாவது காடை குடுத்து கறியா வாங்கிக்கலாமா அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை அறுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளால செய்ய முடிஞ்ச விஷயத்தை ஏன் செய்யாம இருக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைய அறுக்க போனதுக்காக, அந்த தியாகத்துக்காக தான் நமக்கு இந்த ஒரு செயல்முறையை அல்லாஹ் வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம அறுக்க வேண்டியது அந்த சுன்னால இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம அறுத்துதான் இன்ஷா அல்லாஹ். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இப்போ மக்கள் வந்து பெரும்பாலும் என்ன சொல்றாங்கன்னா, வந்து அவங்க குட்டியில இருந்து வளர்க்குறாங்க. புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்களே அறுக்குறீங்களா? புள்ளையதான் இப்ராஹிம் நபி அறுக்கவே போனாங்க, நாட்டுக்குட்டி அறுக்க போனாங்க. அதிகமான விஷயத்தை எனக்காக தியாகம் செய்ய, அதுக்காக தான் கண்டிப்பா எல்லா அன்பு அல்லாஹ்விற்காக நீ இதை செய்யறியா அப்படின்றதுக்காக, அதை நினைவூட்டுறதுக்காக தான். ஈவன் நம்ம இந்த ஒரு நாள்ல ஆடு வாங்கி குடுக்கறதே வந்து ஆகுமா, அதாவது ஆடு குடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த நடைமுறை எதுக்காகனா ஒரு 10 நாள் நம்ம வாங்கி வச்சிருந்து அது கூட ஒரு கனெக்ஷன் உருவாகி அதோட அன்பு உருவாகி அதுக்கப்புறம் அது அல்லாஹ்வுக்காக குடுக்கறதுதான். அதோடைய வெளிப்பாடாதான் நமக்கு அல்லாஹ் வந்து இதை வச்சிருக்கான் இன்ஷா அல்லாஹ். அது அந்த மார்க்கத்துல நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இது வந்து எப்படி நம்ம வளர்த்தோம், எப்படி நம்ம இதை பார்த்துக்கிட்டோம், அந்த மாதிரி யோசனையில போகாம
இப்ராஹிம் நபி தான் பிள்ளையவே கொடுக்க வந்தாங்க. நான் ஒரு ஆட்டை கொடுக்குறேன், எனக்கு இது ரொம்ப விருப்பமானது. எல்லா விஷயத்திலயுமே பாருங்களேன், ஒரு முஸ்லிம் தனக்கு விருப்பமானதான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்றான். தன்னோட சகோதரனுக்கு கூட தான் விரும்புறதான் கொடுக்க சொல்றான். கண்டிப்பா எல்லா விஷயத்திலுமே அல்லாஹ் சிறந்ததுதான் யோசிக்க சொல்றான். சோ நம்ம கிட்ட எது சிறந்ததா இருக்கோ அதைத்தான் அல்லாவும் விரும்புறான். நீங்க குடுக்குறீங்களான்றதான் அவன் பாக்குறான். அதுதான் அந்த இடத்துல குடுக்குறீங்களா அப்படின்றதான் அவன் பாக்குறான். அதுக்குதான் சொல்றான்ல, உங்களிடத்துல இருந்து அந்த இறைச்சியையோ அதனுடைய ரத்தத்தையோ அல்லாஹ் வந்து கேட்கல, மாறாக இறையச்சத்தான் பாக்குறான். இவ்வாறு நீங்க குர்பானி செய்யப்பட்ட அவற்றின் மாமிசங்களோ அல்லது அவற்றின் ரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோதும் அடைந்து விடுவதே இல்லை. ஏனும் உங்களில் உள்ள பயபக்தி தான் அவனை அடையும். உங்களை அவன் நேர்வழியில் செலுத்துவதற்காக தக்பீர் கூறி அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக இவ்வாறு அவர்களை உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான். மேலும் நபியே, நன்மை செய்வோருக்கு நீ நன்மாராயும் கூறுகிறார்கள். இதுதான் அந்த மொத்த கான்செப்டே. இந்த ஈதுடைய கான்செப்டே இதுதான். அதோடைய கறியோ அதோடைய ரத்தமோ, இந்த நரபலி கொடுக்குறவங்க எல்லாம் இதெல்லாம் போய் இறைவனுக்கு போய் சேரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது. அதோட கறி ஏழைகளுக்குரியது, அதோட கறி உங்களுக்குரியது, அதோட கறி யாரெல்லாம் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்குரியது, அதோடைய ரத்தம் யாருக்குமே சொந்தம் இல்லை. ஆனா நம்மளுடைய தக்குவா, அல்லாவிற்காக இதை செய்யறோம், அல்லாவுக்காக என் பொருளாதாரத்தை நான் செலவு பண்ணேனா, அல்லாவுக்காக நான் அன்பு செலுத்தி அதை வளர்த்தேனா, அல்லாவுக்காக இது குர்பானி கொடுத்தேனா, அல்லாவுக்காக ஏழைகளுக்கு கொடுத்தேனா, இந்த இறையச்சத்தை மட்டும்தான் அல்லாஹ் வந்து எதிர்பார்க்கிறான். அந்த இறையச்சம் மட்டும்தான் நமக்கு வேணும், அது மட்டும் தான் அல்லாஹ் போய் சேரும் அப்படின்னு சொல்றான். இன்ஷா அல்லாஹ். ஓகே, வேற நம்ம அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். பங்கீடு செய்யறது எத்தனை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னா, பங்கீடு உங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு செய்ய முடியுதோ அவ்வளவு வந்து நீங்க செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். ஹஜ் நம்ம படிக்கும் போது நமக்கு தெளிவா தெரியும் யாருக்கெல்லாம் அல்லாஹ் கொடுக்க சொல்றான்னா, ஒண்ணு தேவையுடையவர்களுக்கு, ஏழைகளுக்கு. இந்த குர்பானியோட நோக்கமே, ஈதுடைய நோக்கமே, ஈது பாத்தீங்கன்னா ஈதுல் ஃபித்ர்னு பாத்தீங்கன்னா ஃபித்ரு தொகைன்னு வச்சு நம்ம மற்ற ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும். அதே மாதிரி ஈதுல் அதால இந்த கறியையும் ஏழைகளுக்கு கொடுக்கும். சோ நம்மளுடைய பெருநாளா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஏழைகளுக்கு கொடுக்கறது, அதை தான் அல்லாஹ் வந்து ரொம்ப விரும்புறான். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜில் சூறால சொல்றான், யாருக்கெல்லாம் நீங்க கொடுங்கன்னா, ஒண்ணு ஏழைகளுக்கு, உணவு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ரெண்டாவது அந்த உணவு தேவையுடையவங்களுக்கு கொடுங்க. இன்னொன்னு கேட்காதவங்களுக்கு நீங்க கொடுங்க. அவங்க தேவையுடையவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து மத்தவங்க கிட்ட போய் கேட்கறது பிடிக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு தேடி போய் நீங்க கொடுங்க அப்படின்றதையும் நம்ம மேல அல்லாஹ் கட்டளையா வச்சிருக்கோம். சோ நம்ம கொடுக்கும்போது நம்மளோட உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுக்கறது நமக்கு சிறந்தது. அதே மாதிரி ஏழைகளுக்கு எல்லாருக்கும், கேட்கிறவங்க எல்லாருக்கும் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். யாருக்கு கொடுக்கணும், இதன் மூலமா அவங்க வளர்ச்சி அடைறாங்க, இந்த கறியை கொண்டு அவங்க வந்து பேர் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் இல்ல. நம்மளோட எண்ணத்தை, ஒவ்வொருத்தவங்களோட எண்ணத்தையும் இண்டிவிஜுவலா அல்லாஹ் பாக்குறோம். அப்ப அவங்க எதற்காக செய்யறாங்கன்றதுக்கான கூலியா அல்லாஹ் கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. நம்ம எதற்காக செய்யறோம் அப்படின்றத நம்ம அல்லாஹ் கிட்ட எதிர்பார்ப்போம். சோ நம்மளுடைய எண்ணம் பரிபூர்ணமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், அல்லாஹ்விற்காக மட்டும் இருக்கணும். நான் அல்லாஹ்வுக்காக இதை செய்யறேன் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். வேற ஏதாச்சும் நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அரஃபாவுடைய நாளை பத்தி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அரஃபா நாள் உமர் ரலியல்லாஹு தஆலா வந்து இந்த மார்க்கத்தை பத்தி எடுத்துரைக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அங்க வந்து யூதர்கள் சொன்னாங்க, இந்த நாள் மட்டும் எங்களுக்கு இந்த வசனம் இறங்கி இருந்துச்சுன்னா இந்த நாள் நாங்க ஒரு பெருநாளை கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நாள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த நாள் அரஃபாவுடைய 9வது நாள்ல தான் இந்த வசனம் இறக்கப்பட்டது. என்ன வசனம் அப்படின்னா, அல்-மாயிதால இருக்கக்கூடிய 3வது வசனம், இன்றோடு இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் அப்படின்ற கடைசி வசனத்தை அல்லாஹ் வந்து இந்த துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள்ல தான் கொடுத்த, அரஃபா நாள்ல. சோ அந்த அரஃபா நாள் வந்து நம்ம அந்த அளவு ரொம்ப வேல்யூபிளான நாள். அதுல இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கணும். அதே மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய நாள், ஈத் பெருநாள்ல அதிகமா தக்பீர் சொல்லணும். என்ன தக்பீர் சொல்லுவோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஈதுல் ஃபித்ர்ல பார்த்த அதே தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். இந்த தக்பீரை அதிகமா இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். அதே மாதிரி இந்த அரஃபா நாள்லயும் நீங்க சத்தமாவும் மெதுவாவும் நிறைய தக்பீர் சொல்லிட்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபா நாள்ல ஓதக்கூடிய தக்பீர் என்ன அப்படின்னா, எனக்கும் என்னுடைய எனக்கு முன்னாடி அந்த தூதர்களுக்கும் விருப்பம் அல்லாஹ் சொல்லி கொடுத்த ஒரு சொல் என்னன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இது அதிகமா
சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய திக்ருகளை செய்யணும். சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுபஹானல்லாஹி புக்ரத்தன் வ அஸீலா. சோ இந்த மாதிரி எல்லா திக்ருகளையும் அதிகமா இன்ஷாஅல்லாஹ் ஓதக்கூடியவங்களா இருக்கணும். நாளைக்கு அந்த நோன்பு வச்சுட்டு நம்ம ஒரு யூஸ்வல் ரொட்டீனா இல்லாம இந்த நோன்புல அல்லாஹ் என்னோட பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கிறான். இந்த நோன்புல நான் எது செஞ்சாலும் அல்லாஹ் நேசிக்கிறான். சோ அதிகமா சதகா கொடுங்க. எவ்வளவு முடியுமோ சதகாவை அதிகமா இந்த நாள்ல கொடுங்க. இந்த 2 நாட்கள், இந்த நாள்லயும் ஈதுடைய நாள்லயும் நம்மளால முடிஞ்ச அளவு அல்லாஹ்வுக்காக என்ன தியாகம் செய்ய முடியும் அப்படின்றத தேடி தேடி செய்யக்கூடியவங்களா இருக்கும். அப்பதான் நம்மளுடைய தந்தையுடைய மார்க்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்துல நம்ம இருக்கோம் அப்படின்றது தெரியும். இந்த 2 நாட்கள்ல அதிகமா உங்களோட குடும்பத்துக்கு நன்மையை ஏவும். நன்மை ஏவுறதுன்னா இந்த மார்க்கத்தை எடுத்துரைக்கிறோம். இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு குடும்பத்துக்கு நம்ம சொல்றது. அதே மாதிரி நம்மளும் அந்த ஹராமான விஷயங்கள்ல இருந்து ஒதுங்கி கொள்றதும் இன்ஷா அல்லாஹ் சேரும். ஈதுக்கு ஓகே, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். சோ சிஸ்டர் நீங்க இன்னொரு சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். இத தக்பீர்கள் குறித்த விஷயங்கள், அதே போல திக்ருகள் குறித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கிட்ட புக்காவே இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதுல நாங்க ஏதாவது விடுபட்ட உங்களுடைய கேள்விகளுக்கும் இன்ஷால்லா நீங்க கேட்ட கேள்விகளை தான் நாங்க தொகுத்து வச்சிருக்கிறோம். இன்ஷால்லா நீங்க ஒரு 25-30 கேள்வி கிட்ட கேட்டிருந்தீங்க. அந்த கேள்விகளை ஃபுல்லா ஒரு தொகுப்பா போட்டு அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். வேணும் அப்படின்றவங்க இன்ஷால்லா நீங்க குர்பானின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாகோ இல்ல புக்காவோ உங்களுக்கு கிடைக்கும். இன்ஷால்லா தொழுகை பத்தி கேக்குறாங்க. எல்லா தொழுகையும் ஒரே தொழுகை தான். திடலுக்கு தொழுகணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வற்புறுத்தி இருக்காங்க. சோ வலியுறுத்தி இருக்காங்க. அப்போ நம்ம திடலுக்கு போய் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலுமே நம்ம திடலுக்கு போய் தொழுக வேண்டியது அதுதான் சிறப்புக்குரியது. சோ இன்ஷா அல்லாஹ் அந்த வழிமுறையை நம்ம பின்பற்றுவோம். இன்ஷா அல்லாஹ்.